கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குமா? கன்னி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டக சனியில இருக்காங்க. கண்டக சனி வந்ததுல இருந்து நிறைய கன்னி அனுபவிக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு ம். இருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாட்டுன்னு சிவனேன்னு போனேன். எங்க போனேன்? வெளிய எங்கனா போய் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருந்தா கூட பரவால்ல. பக்கத்துல என் பொண்டாட்டி கடலைப்பருப்பு வாங்கின்னு வான்னு சொல்லி அனுப்பிச்சா. பக்கத்து தெருவுல இருக்க நான் வந்து கடைக்கு கடைக்கு போனேன். போனேன். நடந்து போனேன். வண்டி வண்டி கூட கிண்டி இல்ல. ஆமா. வண்டி கிண்டி ஓட்டின்னு போயிருந்தா கூட பரவால்ல. நடந்து போனேன். ஒரு பிள்ளை வண்டிய ரிவர்ஸ் எடுக்குதுன்னு பார்த்துட்டு, அது எல்போடு. சரியா தெரியல. ரிவர்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு நேரா என் மேல வந்து மோதி பக்கத்துல இருக்கவங்கள மாமா மாமான்னு கத்தி நிறுத்தி, காலடி. காலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து ஒரு ரூ. 30,000 செலவு. இப்படி அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட். சும்மா ஆக்சிடென்ட்னாலே கடல பருப்பு வாங்க போனவளுக்கு போனது. 30,000 செலவு. ஆக்சிடென்ட்னாலே அன்எக்ஸ்பெக்டட் ம். தாம்மா. இது வந்து சும்மா பக்கத்துல சனியாச்சேம்மா! எப்படினாலும் குடுப்பால்ல. நீ வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தேன்னா கூட, வீடு மூழ்கி இருந்துச்சு. நான் எழுந்து நடந்து கால்ல விழுந்துட்டேங்க. அப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தவங்களும் சொல்றாங்க. புரியுதுங்களாம்மா? அப்ப போனி இம்பாக்ட், போனி பெத்தாலஜி குடுக்கணும்னு சனி முடிவு ஆ. பண்ணிட்டான். அப்ப சும்மா இங்கேருந்து பாத்ரூம்குள்ள போனேன். பாத்ரூம்குள்ள லைட்டா வழுக்கி விழுந்து காலடி. இப்படி எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணீர் சுடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் குடுத்தான். அதனால ஒரு விரையோ, ஒரு மருத்துவ செலவு அப்படின்றது குடுத்தான். அதுக்கும் மேல நான் அங்கே தாங்கி ஊனி ஊனி காலம் நடந்துன்னு இருந்தேன். ம். இப்படி ஒண்ணு அனுபவிச்சுட்டாங்க. 2வது பொதுவாவே நான் 2 வார்த்தை பேசினா, என் பொண்டாட்டி 4 வார்த்தை ஆ. பேசுவா. பேசிட்டு அவளே அடங்கிடுவா. அவ அடங்குறத விட நான் அடங்கிடுவேன். அதனால அவளும் கம்முனு ஆயிடுவா. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வார்த்தை பேசினா, என் பொண்டாட்டி 200 வார்த்தை பேசுறா. நான் என்ன அமைதியா இருந்தாலும், அவ அமைதியா இருக்க மாட்டேங்கிறா. ம். என்னால முடியல. அதாவது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் முடியுது. எல்லாருக்குமே அப்படிதாம்மா. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். பொறுத்துட்டு இருப்பாங்க. ஒரு 30 பிளஸ் வரைக்கும் ம். தாங்குவாங்க. ஒரு 40 கிட்ட ஆயிடுச்சுனாலே உங்களால தாங்க முடியாது. இரிட்டபிலிட்டி அப்படின்றது ஜாஸ்தியா வயசாகுது இல்லம்மா. இப்பலாம் 30 வயசுலயே வயசாகி போயிடுது ஆமா இல்லையா? மேம். 30 வயசே 50 வயசான ஃபீலிங் எல்லாருக்குமே வந்துடுது. அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்னால தாங்க முடியல. வேற வழி இல்லாம குழந்தைங்களுக்காக, சமுதாயத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். ம். இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு கஷ்டத்த அனுபவிச்சாங்க. கண்டிப்பா. ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இன்னும் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ம். முடியல, ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாரி ஒரு கஷ்டத்த அனுபவிச்சாங்க. இப்போ என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா, சனி வக்ரகதி அடைஞ்சு குருவோட உச்ச பார்வை அவர் மேல இருக்கிறதுனால, ஏறக்குறைய 100 நாட்கள் சனி பகவான் எந்த விதத்திலயும் உங்களுக்கு எடுக்க போறதில்ல. ம். பெரிய பிளஸ்மா. அதுக்கும் மேல சனி பகவான் உங்களுக்கு 5 மற்றும் 6க்கு அதிபதி. ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கோம். குழந்தை பிராப்தமே இல்ல. ம். அப்படின்ற கன்னியா இருந்தாலும், பூர்வீகத்துல நெறைய உறவுகள் இருக்கு. நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரே காரணத்தினால, எந்த உறவுகளும் எங்க கூட உறவாடவே மாட்டேங்கிறாங்க. சப்போர்ட் அப்படி உங்களுக்கு. ஆமா சப்போர்ட் இல்ல. அப்படின்ற எண்ணமா இருந்தாலும், ஆரம்பத்துல இனிக்குமா, அதுக்கப்புறம் தனிமை வந்து கசக்கும். கண்டிப்பா, வெறுக்கும். கண்டிப்பா மேம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கஷ்டமா இருக்கும். ஒரு அளவுக்கு தானே எல்லாமே. ஆமா. அப்ப அது வந்து எங்களுக்கு முடியல. நான் எங்க அம்மாவ மிஸ் பண்றேன், எங்க அப்பாவ மிஸ் பண்றேன் அப்படின்றவங்களா இருந்தாலும், பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி நெறைய இருக்குங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு வருமான்னு யோசிக்கிறோம், குடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியா இருந்தாலும், பூர்வீகத்துல சொத்து குடுத்துட்டாங்க. அத ஒரு வியாபாரம் பண்ணி கடனெல்லாம் அடைக்கலாம்னு நெனைக்கிறேன். கடன் நெறைய இருக்கு. கடன் அடைக்கலாம்னு நெனைக்கிறேன். நல்ல ரேட்டுக்கு மாட்டேங்குது. ம். அப்படின்னாலும், ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். ஒரு நாளைக்கு என் பையன் 4 பஞ்சாயத்து எடுத்துட்டு வரான். சேர்க்கை சரியில்ல. இந்த மாரி எத்தன விஷயங்கள். பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, படிக்க அனுப்புறோம். படிக்கவே மாட்டேங்குது. இப்படி என்ன இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிரச்சனை ஆசைகள் இருக்கு. இருக்கு, பிரச்சனைகள் இருக்குனால முக்கியமா அந்த 5ஆம் பாவம் குறித்து. லவ் பண்ற, திருப்பி திருப்பி லவ் வந்து ஃபெயிலியர் ஆவுது. பேசிக்கா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுற. 3 வருஷமா எழுதுற ஃபெயில் ஃபெயில் ஆயிட்டே இருக்கு. ஆயிட்டாங்க. சீட்டே கிடைக்கல. ம். இப்படி எந்த அந்த 5ஆம் பாவம் குறித்து நெறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்குன்னா, சில ஆசைகள சனி பகவான் நிறைவேத்தி வைப்பாரு. கண்டிப்பா. அது ஒரு பெரிய பிளஸ். அதே மாரி கன்னிக்கு எப்பயுமே கடன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடாதும்மா. ம். வாங்குனாங்க அப்டின்னா காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம். கடன் வாங்குனாங்க அப்டின்னா திருப்பி திருப்பி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆல்ரெடி கடன்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்கு. எப்படியாவது அடைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்டின்றது வருதே. அந்த கடன எப்படியாவது அடைச்சிடணும். எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல அடைச்சிடணும் அப்டின்னு ரொம்ப நாளா நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்டின்னா, இவ்ளோ கடன் இருக்குன்னா இவ்வளவாவது நீ அடைப்ப. அதுக்கான ஒரு பிராப்தத்த சனி பகவான் ஏற்படுத்தி குடுப்பார். கண்டிப்பா இந்த மேம். மாரி பிளஸ் ம். நடக்கும். இது வக்ரகதி அடைஞ்ச சனி, குருனோட உச்ச பார்வையில கடக்கக்கூடிய பலன்கள் ஒரு 100 நாள். ஆ. கடைசி 40 நாள் இருக்கே. கடைசி 40 நாள் இருக்கே, அந்த காலகட்டம் என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக சனி குரு பார்வையில லைட்டா திருப்பி ஹெல்த்ல காம்ப்ளிகேஷன்ஸ் ஆ. ஆரம்பிப்பார். லைட்டா அமைதியா இருந்த பொண்டாட்டி, அது பாட்டுன்னு அது வேலைய பார்க்கும். நீ பாட்டுன்னு உன் வேலைய பார்த்துட்டு ம். இருப்ப. இப்ப திருப்பி லைட்டா அது படம் எடுக்க பழைய ஆரம்பிக்கும். மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க. பழைய மாதிரி திரும்பவுமா நீ ஆரம்பிச்சிட்டியாடியம்மா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி கன்னிராசி பெண்களோட கணவர் ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி நெறைய யோசிப்பாங்க. ம். எனக்கு இவங்கலாம் சப்போர்ட்லாம் பண்ணலன்னா பரவாயில்ல. ஆனா என்ன இரிட்டேட் பண்ணாம, என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஏறுறவன கால இழுத்து விடாம இருந்தா சரி. கண்டிப்பா. அது அப்படின்ற மாரி கரெக்ட்டு தான் தானே. தன்னோட ம். பார்ட்னர யோசிப்பாங்க.
பிசினஸ் பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவன் அமைதியா இருந்தப்ப திருப்பி வந்து நீ வந்து பிசினஸ் செய்யலாக்கி இல்ல நீ வந்து ப்ராஃபிட் வந்து இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தலையிடுவாங்க பாத்தீங்களா சில ஆமா. பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி தலையிட ஆரம்பிப்பான். அப்ப அதுக்கும் மேல ஒண்ணா வந்து சேர்ந்த உறவுகள் திருப்பி உங்களை விட்டு அப்படியே விலக ஆரம்பிக்கும். அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா கண்ணிக்கு என்ன தோணும் அப்படின்னு உறவுகள் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். பெருசா உண்மையான உறவு கடைசி வரைக்கும் நிக்கும். பொய்யான உறவு சின்ன ஒரு காரணம் இருந்தா கூட கழட்டிட்டு ஓடும். கண்டிப்பா அப்ப எது உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிக்குதோ அதுதான் உண்மையான உறவு. பெருசா இம்பாக்ட் யோசிக்க வேண்டாம். நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. நல்லதே நடக்கும். கண்டிப்பா மேம். இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு செஞ்சா நிம்மதியா இருக்கலாம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு 2028 வரைக்குமே சனி கண்டக சனி தான். ம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய 27 பகுதி வரைக்கும் குருனோட பார்வை சனி மேல இருக்கும். அப்ப பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் குருனோட பார்வை சனி மேல இருக்காது இல்லைங்களா? அப்ப எப்பயுமே ஆரோக்கியத்துல, வண்டி வாகனம் போகும்போது கவனம், குடும்பத்துல விட்டு குடுத்து போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்யணும். அதுக்கும் மேல சில நேரம் நம்மளால என்ன வந்து யோசிச்சாலும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. கண்டிப்பா. அப்ப கடவுளோட துணை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப வேணும். முக்கியம். அப்ப இவங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, 2028 வரைக்குமே நரசிம்ம வழிபாடு அப்படின்றது பண்ணணுமா. நரசிம்மர் கோயில் என்னைக்குனாலும் போலாம். போயிட்டு நரசிம்மருக்கு ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு, நரசிம்மர், அம்பிகை தனித்தனியா இருக்கிற இடங்கள் கொஞ்சமா தான் இருக்கு. மேக்ஸிமம் நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா, லட்சுமி நரசிம்மரா தான் இருப்பாரு. ஆமா. சில நரசிம்மர் தான் இப்ப நீங்க யோக நரசிம்மர்லாம் போனீங்கன்னா, நரசிம்மர் தனியா இருப்பார், அம்பாள் தனியா இருப்பா. அந்த மாரி வரதராஜ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் அம்பாள் தனியா இருப்பா. அதாவது தாயார் தனியா இருப்பா. ஆமா. மகாலட்சுமி தனியா இருப்பா. நரசிம்மர் தனியா ம். இருப்பாரு. சின்ன சின்ன கோயில்லாம் மடி மேல லட்சுமி நரசிம்மரா, நரசிம்மர் மடி மேல தாயார உட்கார வச்சுட்டு தான் இருப்பாரு. அந்த மாரி கோயிலுக்கு போறீங்க அப்டின்னா, ஒரு நெய் விளக்கு அவங்களுக்கு வச்சுட்டு, நீங்க ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு, 7 சுத்து சுத்தி ம். வரீங்க அப்டின்னா நல்லது நடக்கும்மா. கண்டிப்பா மேம். ஆத்மார்த்தமா வழிபடும்போது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சோ கவலைப்படாதீங்க கன்னிராசிக்காரர்களையும் சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி. கண்ணி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, பஸ்ஸாம மாட்டிக்கிட்டீங்க. கன்னி ராசிக்கு 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி என்ன பண்ண போறாரு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா புதுசா வரவங்க ஏன் இப்படி பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணும்போது நிச்சயமா யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். கன்னிராசி காலச்சக்கரத்துடைய 6வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபன் வந்து புதன். எனக்கு மிதுன ராசியும் ரொம்ப பிடிக்கும், அட் த சேம் டைம் கன்னிராசியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே எனக்கு சமமான ஒரு ராசிகள் தான். அந்த வகையில கன்னி வந்து ரொம்ப சாமர்த்தியமானவங்க, ரொம்ப சாதுரியமானவங்க, ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு ராசி எப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கன்னியா மட்டும் தான் இருக்க முடியும். இந்த 12 ராசிகள்லயே ரொம்ப சாமர்த்தியமாகவும் நுணுக்கமாகவும் செயல்படக்கூடியவர் வந்து கன்னிராசி. பிசினஸ் மைண்டட் அதிகம். நிறைய பேர் சொல்லுவீங்க துலா ராசிக்கு அந்த ஒரு மைண்ட் இருக்கு. ஆக்சுவலா நான் சொல்லுவேன் கன்னிக்கு தான் அது இன்னமும் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். கணக்கு போடுவாங்க, யார்கிட்ட எப்படி பேசினா என்ன பேசினா வேலைக்கு ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கு எல்லாமே போடும். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா நீங்க யார்கிட்ட என்ன பேசினாலும் ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாதுன்ற மாதிரி சனி பகவான் அப்படியே உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்து அதுவும் சும்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த ஒரு 4 மாசம் வக்ரமா வர போறாரு. 138 நாட்கள். வக்ரம் அப்படின்றது என்ன ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். வக்ரம் அப்படின்றது ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகரும். அறிவியல் பூர்வமா பார்க்கும்போது எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது. பூமியின் சுழற்சி பாதையில சுத்தும் போது அதனுடைய வேகம் அதிகமாகும் போது, பூமியினுடைய வேகம் அதிகமாகும் போது கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அது பூமிக்கு மிக அருகில் அந்த காலகட்டமானது இருக்கும்போது அது வக்ரமாக கருதப்படுகிறது. சோ இந்த வக்ர காலகட்டம் 138 நாட்கள் சனியோட பார்வையின் மூலியமாக என்ன பலனை கொடுக்க போறாரு? ஏன்னா நிறைய பேருக்கு இங்க சனியோட பார்வை பலன் பத்தி தெரியறதே கிடையாது. சோ அந்த வகையில சனி வந்து உங்களுடைய 9ஆம் வீட்டை பாக்குறாரு. 7ஆம் வீட்டுல இருந்து சனி பகவான் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், ஒண்ணு நேரா ராசியை பார்ப்பேன். சரியா? ராசின்றது வேற யாரும் இல்ல, இந்த கன்னி ராசி நீங்க தான், வேற யாரும் கிடையாது. ராசியை பார்ப்பேன், அடுத்து 9ஆம் வீட்டை பார்ப்பேன், அடுத்து 4ஆம் வீடு சுகஸ்தானத்தையும் பாக்குறாரு. சோ இந்த 3 முக்கியமான வீடுகளை சனி பகவான் வந்து அடுத்து தன்னுடைய பார்வையால உங்க எல்லாரையுமே அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. 7ஆம் இடம்ன்றது என்னது? கன்னிக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லைங்களா?
9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம், வீடு மனை வண்டி வாகனஸ்தானம். சோ இந்த டைம் பீரியட்ல இப்ப நீங்க ஏதாவது வீடு மாத்த போறீங்க சரிங்களா, இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு 10,000 ரூபாய் ரெண்டுக்கு இருக்க போறீங்க, அடுத்து ஒரு 12,000 ரூபாய் ஏதாவது வீடு மாத்த போறீங்க, வீடை ஷிஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல தைரியமா நீங்க வந்து வீடு மாத்தலாம். ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க, ரீதிங்க் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டெசிஷனை பெண்டிங்ல வச்சிருக்கீங்களா, இல்ல நான் இப்ப இந்த டைம்ல வீடு மாத்துறது சரியா இருக்குமா, இல்ல நான் கொஞ்சம் தள்ளி போடலாமா, தள்ளினா ரொம்ப இல்ல, ஒரு மாசம் 2 மாசம் நீங்க ஆல்ரெடி மாத்தணும்ன்ற மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க, பட் 1 மாசம் 2 மாசம் தள்ளி போட்டு மாத்தலாமா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வீட்டுல வந்து அம்மாவோட ஆயுள் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. முட்டி, ஜாயிண்ட் பெயின், முதுகு தண்டு, திடீர்னு பிபி அதிகமாகும், மயக்கம் போட்டு விழுவாங்க, இதெல்லாம் நடக்கும் தான் இந்த சனி வக்ர பயிற்சியில. அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்கு நீங்க அதீத கவனம் கொடுக்கவே வேணும். அதே மாதிரி உங்களோட ராசியை வர பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, உங்களையும் மட்டமா சும்மா விட்டாரு, நான் உங்களையும் தான் பாப்பேன்னு சொல்லிட்டு உங்களையும் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு சனி பகவான் இல்லையா இந்த காலகட்டத்துல. சோ அப்போ உங்களுடைய ஹெல்த்லயும் நீங்க கவனமா இருக்கணும். 2 விஷயங்க இந்த வக்ர பயிற்சியில இந்த 138 நாட்கள் உங்களுடைய ஹெல்த்லயும் நீங்க ரொம்ப டிசிப்ளினா ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி அம்மாவோடைய ஆயுள் ஆரோக்கியத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 2 விஷயத்துலயுமே நீங்க கவனக்குறைவா இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத பொருள் செலவு சனி வச்சிருவாரு, கண்டிப்பா வச்சிருவாரு. நீங்களே ஃபீல் பண்ண, ஐயோ கொஞ்சம் கவனமா இருக்கலாமே, ஆரம்ப காலகட்டத்திலே டாக்டர்கிட்ட போயிருக்கலாமே, இப்படி நோயை முத்த விட்டுட்டோமே, கடைசியில அப்புறம் டாக்டர் போயிட்டு ஏமா இவ்வளவு லேட்டா வரீங்க, முன்னாடியே வந்திருந்தா கூட ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாமே, 6 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த சிம்டம் காமிச்சதுல அப்பவே வந்திருந்தா கூட ஏதாவது ஒண்ணு சரி பண்ணிருக்கலாம், ஏன் இவ்வளவு லேட் பண்ணீங்கன்னு தான் கேட்பாங்க. சோ இந்த வக்ர காலகட்டமானது உங்களை பின்னோக்கி நகர்த்த வச்சு எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனக்குறைவா இருந்தீங்க, எந்தெந்த விஷயங்கள் நீங்க சரிவர உங்க கர்மாவை செய்யல, எந்தெந்த விஷயங்கள் நீங்க பெண்டிங்கா போட்டீங்க, இது எல்லாத்தையும் சனி பகவான் உங்களை திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் நீ பண்ணு, இதெல்லாம் நீ விட்டுட்ட, இதெல்லாம் நீ பண்ணு, இதெல்லாம் பண்ணும்போது தான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம் சரியா. இந்த 2 விஷயத்த கவனமா இருங்க. அடுத்து 3ஆம் பார்வை தாங்க ரொம்ப 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 முக்கியம். சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார். சோ 9 அப்படின்றது என்னது, அதுவும் 7ல இருந்து 9 தொடர்பு கொள்றார். மேரேஜ், ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சில பேருக்கு இங்க செகண்ட் மேரேஜ் பண்ற வாய்ப்புகள் கூட ஏற்படும். நிறைய கன்னிராசியில இருக்கவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல பெரிய அளவுல சந்தோஷமும் நிம்மதியோ இருந்திருக்காது. அப்படியே இருந்திருந்தாலுமே அது குறுகிய காலகட்டமா தான் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்துல செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கோ உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து ஏற்படுது. அதையும் சரியாக பார்த்து பண்ணுங்க. ஏனோ தானோன்னு அவசரப்பட்டு ஐயோ ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், ஐயோ பையன் கிடைச்சா போதும், அந்த மாதிரி பெற்றோர்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சனி வக்ர பயிற்சி அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, பொறுமையை கடைப்பிடி, உன் வாழ்க்கையில தெளிவான முடிவுகளை எடு, கவனக்குறைவா இருக்காது. 7ஆம் வீடு அப்படின்றது ராசிக்கு 7 அப்படின்றது என்னது, ராசிக்கு 7ல தானே இருக்காரு, என்னது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ராசிக்கு 7 அப்படின்றது திருமணஸ்தானம், உறவுகள், பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், பிசினஸ். அதே மாதிரி தொழில் ரீதியாவும் அதேதான், கவனக்குறைவா இருக்காதீங்க. 7ன்றது அகைன் பிசினஸ் தான். ஸோ கன்னிராசிக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது சரியான டைமும் இல்லை. இந்த வக்ர காலங்கள்ல முடிவுகளை எடுங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ன்ற ஒரு திங்கிங் ப்ராசஸ்குள்ள போங்க, முடிவுகளை எடுங்க, கட்டமைங்க. பட் அதுல கொண்டு போய் போடணும்ன்ற எண்ணத்தை மட்டும் தவிர்த்துருங்க. அதுக்கு டைம் இருக்கு, டிசம்பருக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு அக்டோபர் வரைக்கும் தள்ளி போடுங்க. ஏன்னா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா திங்கிங், ஒரு விஷயத்த நீங்க வந்து சிந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. எக்ஸிக்யூட் பண்ற காலகட்டம் இன்னும் வரல, அதை போய் இன்னும் எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இது அல்ல. திங்க் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, யோசிங்க. அது எப்ப நடக்கும்ன்றத விட டிசம்பர் மேல கண்டிப்பா நடக்கதான் போகுது, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்துறது அப்படின்றது ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வரும். ஓகே கன்னி, இந்த 138 நாட்கள் லைஃப் மாறுமா மாறாதா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்.
138 நாள் வாழ்க்கைய நிச்சயமா நீங்க நல்லபடியா நீங்க கடந்து வருவீங்க. அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சிம்மராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்ல அவங்க வாழ்க்கையில இந்த ஒரு வீடியோவை அனுப்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுங்க, அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். சனி வக்கர பலன்களை நாம் பார்க்கிறோம். ஜூலை 27ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறார். அவர் ஜூலை 27 முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரை வக்கரம் அடைகிறார். இதுவரை கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்ட சனியாக இருந்தவர் ஒரு 138 நாட்களுக்கு ஏறத்தாழ 4.5 மாதங்களுக்கு அவர் தங்களுக்கு நன்மை அளிப்பார். ஆகவே கன்னி ராசி அன்பர்கள் சற்று சந்தோஷப்படலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை வைத்திய செலவுக்காக செலவு செய்தவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். வீட்டில் உள்ள மூத்தோருக்கும் பிள்ளைகளுக்குமான செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும். குடும்பத்தில் 7இல் சனி இருப்பதால் அடிக்கடி கணவன் மனைவி சண்டை, ஒன்றும் இல்லாத விஷயங்கள் கூட சண்டை போட்டுக்கொண்டு இருந்திருப்பீர்கள். அந்த நிலைமை தற்போது தங்களுக்கு மாறும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக குடும்பத்தில் சீமந்தம், திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். பண வரவுகள் மேம்படும். பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்யலாம். சேமிப்புகள் உண்டு. வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கல் சீராகும். தாங்கள் பிறருக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்பி வரலாம். தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் நடைபெறும். பண வரவுகள் உண்டு. வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பவர்களுக்கு நல்ல விதத்தில் பண வரவுகள் வந்து சேரும். தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு பண வரவுகள் உண்டு. உத்தியோகத்தில் இதுவரை இருந்த உழைப்பு, அதிகமான உழைப்பு சற்று குறையலாம். உயர் அதிகாரிகள் தங்களை நன்கு பாராட்டுவர். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். அரசியல் துறை என்பவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் அனைத்தும், பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கும். மக்களிடையே செல்வாக்கு பெருகும். புகழ் பெருகும். செல்வம் செல்வாக்கு பெருகும். விவசாயிகளுக்கு இதுவரை பாதிப்பான விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். தங்களுக்கு விவசாயம் நன்றாக இருப்பதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். கால்நடைகள் அபிவிருத்தியாகும். கலைஞர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகைகளுக்கு நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். விளையாட்டுத் துறையில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். ஆக கன்னிராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில்துறை நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள். அரசியல் துறையில் புகழ் பெறுவீர். விவசாயம் நன்றாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த வாய்ப்பினை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. கோயிலுக்கு சனிக்கிழமை சென்றால் நல்லெண்ணெய் வாங்கிக் கொள்ளுங்கள். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கிக் கொள்ளுங்கள். வீட்டில் தினமும்
சுந்தரகாண்டம், பகவத்கீதை, பாகவதம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 2026 இறுதியில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்கள் நலன் பொருட்டு தானே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசனம் மூலமாக சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது 3 பயிற்சிகள் ஆனாலும் கூட மனதில் ஒரு நிம்மதியோ ஒரு சந்தோஷமோ இல்லை. ஏதோ ஒன்றை இழந்தது போன்ற ஒரு மயக்கமும் தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இறைவன் தருகின்றானோ இல்லை கர்மா தருகின்றதோ கிரகங்கள் தருகின்றதோ ஒரு அற்புதமான ஒரு தான். கடுமையான மழையில நாம் கொடையெடுத்து செல்வதை போல கடுமையான வெயில நாம் பாதரட்சை அணிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தான் கிரகங்களுடைய வக்ர பயிற்சி, குறுகிய கால வக்ர பயிற்சி. இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாசம் 26, 27 இடையில வக்ரம் ஆகின்றார். இவர் வக்ரம் ஆவது என்னன்னு ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, ராசி விட்டு ராசி, கண்டம் விட்டு கண்டம் போவது மாதிரி இல்லைங்க. தன்னை மீன ராசி இருக்கின்ற சனி பகவான் அங்கேயே வக்ரம் ஆகின்றார், நட்சத்திரத்துக்குள்ள ஆகிறார். இப்ப பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல இருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் அவரு வக்ரமாகின்றார். தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்றார், பின்னோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கின்றார். இது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் கன்னிராசிக்கு என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். கன்னியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாகத்தான் இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். குறுகிய காலம் கர்மாவின் பலனை கொடுப்பவனும் அவன்தான், குறைப்பவனும் அவன்தான். சனி கொடுத்தால் யாரு தடுப்பார்? சனி கொடுத்தால் யாரு தடுப்பார்? அதுதான் வார்த்தை, இதுதான் அடிப்படை. சனி கொடுத்தால் யாரு தடுப்பார் என்பதை போலதான். அந்த வகையில் பார்ப்பது நற்பலனை தரக்கூடியவன் அவன்தான். ஒரு மனிதனை உயர்ந்தி உன்னதமான வைக்கக்கூடியவன் அவன்தான். படு பாதாளத்தில் தள்ளிவிடுபவன் அவன்தானே. அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக பலன் தந்து கொடுக்கிற ஒரு காலகட்டத்துல வக்ரம் வாங்கிட்டார். பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களே, சனி பகவானுடைய கர்ம பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம், நிம்மதியை தொலைத்து கலங்கி இருக்கின்ற ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. சமீபத்தில் தான் குரு பகவானுடைய பயிற்சியானாலும் கூட குரு பகவானுடைய பார்வையோ முழுமையான நற்பலனையோ பெற முடியாத ஒரு காலகட்டம் சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை. என்னுடைய அனுபவத்துல சோழி பிரசன்னத்துல சனி பகவானினுடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். பயம் வேண்டாங்க. முதல்ல நாம் சரியாக மனமும் உடலும் அமைதி விட்டால் சனி பகவானால எந்த காலத்திலும் நமக்கு பாதிப்பு இல்லை. அதே நேரம் இந்த காலகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையினுடைய இந்த சனி வக்ர பார்வையின் பார்த்தீங்கன்னா வரவுக்கேற்ற செலவு அமையும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுல வக்ர விடிவு காலம். இதுதான் ஒரு மனிதன் 1000 சம்பாதிச்சாலும் கோடியா இருந்தாலும் ஒரு நல்ல திருமணம் அமைகின்ற திருமணம் அந்த கணவன் மனைவிக்குள்ள உறவுக்குள்ள ஒரு சின்ன விரிசல்களோ கோபதாபங்களோ வரக்கூடாது. அந்த அந்யோன்யன்னு சொல்லுவாங்க. அந்த அந்யோன்ய குறைபாடுகளை இதுவரை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில இந்த சனி வக்ர இந்த 138 நாட்கள் ஒரு பொற்காலம், உங்களுக்கு ஒரு விடிவு காலம், மனதிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஒரு நிம்மதி காற்று வீசுகின்ற காலமாகத்தான் அமைகின்றது. கணவன் மனைவி உறவில வக்ர விடிவு காலம் என்றுதான் சொல்லுவேன். அதே நேரத்துல உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்டால் மட்டும் போராது, பதவி உயர்வோடு கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த சனி வக்ர பயிற்சியில கன்னிராசி சந்திப்பீர்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் களத்திர சனியினுடைய வக்ர பலன் பார்த்தீங்கன்னா முழுமையான பலனான கண்டிப்பா நல்ல மாற்றத்தை, முழுமையான மாற்றத்தை அனுபவிப்பீர்கள். கன்னிராசியினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிறரோடு அந்தரங்க விஷயங்களை பழக வேண்டாம். பிறரோடு நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது கவனமாக இருந்து விட்டாலே போதும். இந்த 138 நாட்கள் சரியாக அமைந்து விட்டாலே போதும். சத்துரு யாரு, நல்லவன் யாரு, கெட்டவன் யாருன்னு புரிபடாத ஒரு புதிராக ஒரு வாழ்க்கை அந்த நிலை மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமாகியும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து சனியை தாக்கத்தினால எதிரிகள் பலமிடப்பார்கள். எதிரிகளே வியக்கின்ற அளவுக்கு தொழில வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். கணவன் மனைவிகள் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணரலாம். புதிய வேலை தேடுவதற்கு ஒரு நல்ல ஒரு நிலை, அதாவது அரசு துறையா இருந்தாலும் பொதுத்துறையா இருந்தாலும் மனதுக்கேற்ற ஒரு நல்ல வேலை அமைவதற்கும், அதாவது ஒரு வேலை செய்யும் போது அதுல விருப்பம் இருக்கணுங்க.
பிஎஸ்சி பாட்னி படிச்சுட்டு பேங்க்ல வேலை செய்யற மாதிரி இருக்கக்கூடாது. நாம் என்ன படித்தோமோ படிப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அது மட்டும் கிடையாதுங்க, குறிப்பிட்ட சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிறுவனத்துல வேலை செய்யணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வை நான் சொல்றேன், நல்ல நிறுவனம், கை நிறைய சம்பளம், வாழ்க்கை அழகா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த நிறுவனத்தில இருந்து நீக்கப்படுகின்ற விலக்கப்படக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து சில சங்கடங்களை சந்திக்கின்ற சூழ்நிலை இருந்தவர்கள் எல்லாம் அந்த நிலை மாறும். வேலை தேடுபவருக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைகின்ற வாய்ப்பு கைகூடும். குறிப்பா பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு, அதான் சொல்ல வந்த அரசியல்ல ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி தருகின்றவர்களுக்கு, நீண்ட நாள் மனது ரீதியா அடிவயத்துல ஒரு பயம் கலந்த உணர்வோடு வாழ்கின்ற அரசியலும் ஆன்மீகமும் ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு காலமாக அந்த சனி வக்ர பயிற்சி அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா வெளி வட்டாரத்துல உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான ஒரு அற்புதமான தருணம் இது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படும். பழைய கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். திருமண முயற்சியில் இருந்து வந்த சில இழுபறிகள், சில பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். குறிப்பா சொல்ல போனா நிம்மதி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி, ஒரு சந்தோஷம், அதை தொலைத்தவங்களுக்கு அதையெல்லாம் ஒரு திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ர பயிற்சி அமைத்து தரும். குறிப்பா சொல்ல போனா கூட்டு தொழில், அதாவது கூட்டு தொழில் இந்த காலகட்டத்தில் தனி மனிதனால் போராடி ஒரு தொழில் அமைக்க முடியாதுங்க. என்ன பண்றது, எங்கிட்ட பணம் இருக்கு அவர்கிட்ட திறமை இருக்கு, இல்ல எங்கிட்ட திறமை இருக்கு அவர்கிட்ட பணம் இருக்கு, என்ன செய்யறது? அப்ப அந்த இடத்துல கூட்டு தொழில் தானே. அந்த கூட்டு தொழில் செய்து மனம் கலங்கியவர்களுக்கு, சில மன கசப்போடு இருப்பவர்களெல்லாம் அந்த நிலை மாறும். நண்பர்களுடன் தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்ள நேரிடலாம். நண்பர்கள் மட்டும் இல்ல, உறவினர்கள் மத்தியிலையும் சில கசப்பான உணர்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட கவனமாக கையாளுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கதான் செய்யும். அந்த அலைச்சல் கூட ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அலைச்சலாக, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அலைச்சலாக, இறுதி வெற்றி உங்களுக்குத்தான். அதே போல கண் மற்றும் கால்வலி உபாதைகள் வந்து போகலாம், கவனமாக இருந்து விடுங்கள். உடல் உபாதைகளில் இருந்து விடுபட வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்னா மன ரீதியா தான், எல்லாத்துக்குமே மனசு தாங்க. ஒரு மனிதன் மன ரீதியாக காயம்பட்டாலோ, எத்தனையோ காயங்களை மன ரீதியாக பெற்றிருக்கு, என்றோ செய்த தவறுக்கு இன்று பலனை மறைமுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறல்வா, அந்த நிலை மாறும். குறிப்பா சொல்ல போனா இந்த சனி வக்ர பயிற்சி பயமில்லாத ஒரு வாழ்வு, நிம்மதியான ஒரு வாழ்வு தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தருகிறது. குறிப்பா இந்த காலகட்டத்துல கவனமாக இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன் கவனமாக இருக்கும்னா சனி பகவானுடைய நிலை அப்படி இருப்பதனால, அதே நேரத்துல இந்த 138 நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு. கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் வேதனைகளும் மலர்ந்து எதிர்காலத்துல நிம்மதியாக வருவதற்கு ஒரு அடித்தளம் அமைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் மகா கணபதியினுடைய வழிபாடு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கணபதியை பொறுத்தவரைக்கும் சனி வக்ர காலத்துல அவசியம் நீங்க வணங்குங்க. சனி பகவானுடைய தாக்கமும் பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டுமாண்டா 3 தாங்க. ஒண்ணு அவன் காலிலே விழுந்துள்ளோம், இல்லைன்னா அனுமனுடைய வழிபாடு, அதே நேரத்தை பார்த்தா மகா கணபதியினுடைய வழிபாடு. அருகில் உள்ள மகா கணபதி ஆலயம் சென்று, அந்த சில ஆலயத்துல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள நெருங்க முடியாது. சில பாத்தீங்கன்னா மகா கணபதி அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருப்பார். நாமே 2 குடம் தண்ணி எடுத்துட்டு போய் 2 சொம்பு தண்ணி எடுத்துட்டு போய் உங்க கையாலே அவருக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள். ஆணாயினும் பெண்ணாயினும் இந்த ராசி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முறை திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அங்க தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு உங்க கையாலே அபிஷேகம் செய்து பாருங்கள். அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு, குறுகிய கால வாய்ப்பாக இருந்தாலும் கூட 138 நாட்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இறையருளாலும் குருவருளாலும். ஒரு மனிதன் எல்லாம் இருந்தும் இல்லாமல் இருக்கின்றன காரணம் கர்மா தான். அந்த கர்மாவினுடைய பலன் தான். அந்த கர்மாவுடைய பலன் குறைகின்ற, சனி பகவானுடைய கடுமையான பார்வை சற்று குறைகின்ற ஒரு காலமாக இந்த சனி வக்ர பயிற்சிக்கு உங்களுக்கு அமைந்திருக்கின்றது.